80 வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் மன்னர்ன்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும். அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு. அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அவர்தான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது. மனுஷனாயா நீ என்ன முடியாது. ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். சரி, அவன் எப்படியும் போவான், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம். அண்ட் ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராட்சசன் இருக்கான்ல, அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான். ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்த உடனே அவன் ராட்சசன் ஆவான். அந்த நிலைமையிலதான் அவன் இருக்கான் இன்னைக்கு. ஆக நம்ம அதுக்கு தயாராக வேண்டியதா இருக்கு. நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறது இல்ல, வெற்றி இல்லை. ஏன்னா இந்த 10 வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா. இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கோர்ட் ஜட்ஜு நான் RSSல இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா, இது வரைக்கும் அவன் கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் நமக்கு புரியாதா? சரியானவனை நம்ம தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க, தேர்ந்தெடுக்கலன்னா மக்கள் தான் தோத்து போவாங்க. அதை நம்ம உணரணும். இந்த வாட்டி அவர் தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கேயோ போட்டோம், அது இல்லை. ஆனால் இந்த 10 ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல, அவமானம் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல்ல இறங்க வேண்டியதா இருக்கு. 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 70 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் எழுத. இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்கிறதே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை. நம்மளுடைய ஒரு பிரதிநிதி, எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போனோம். 530 பேர் தான் இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம தொகுதியில நமக்கு தெரிஞ்சவனாயவன், நம்மளுடைய வழி தெரியுமா, நம்மளுடைய மொழி தெரியுமா, நம்மளுடைய வேர்வை தெரியுமான்னு தெரிஞ்சவங்க நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குற மாதிரி எடுத்துட்டோம்னா அப்படிதான் வச்சிருக்கானுங்க. அப்பதான் இவங்க பிழைக்க முடியும். ஆனா மக்களுக்குள்ள அடுத்த 5 வருஷமோ 10 ஆண்டுமோ நான் வாழ்க்கை முழுக்க அதுதான் பண்ண போறேன். எனக்கு அதுதான் வேலை. எனக்கு இது வேலை இல்லை. வரும்போது இன்னைக்கு ஒரு 3 பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்றாங்க. நேஷனல் கேரவன் அந்த மேக்சின், நீங்க ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க? சேர்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு. அரசியலுக்கு யாராவது வரலாம், யாராவது உள்ள வர முடியாது. பிரகாஷ் ராஜ் இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம். தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன உள்ள விட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாலிங்க. நம்ம அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன்ல பவர்ங்கிறது மேலிருந்து கீழே இல்ல, கீழிருந்து மேல. அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு. இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான். அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன். நான் உங்களோட இருப்பேன், மக்கள் குரலா இருப்பேன். இன்னைக்கு கொடுத்த இந்த விருந்துக்கு நான் தலை வணங்குகிறேன். இதை நான் கௌரி சார்பாக வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம்.